பெருநாள் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒற்றுமையும் நிரம்பிய புனித நாள். ஆனால் அந்த அமைதிக்குள் சில இருண்ட நிழல்கள் மறைந்திருக்கின்றன. இந்த நாளில் நாம் அல்லாவுக்கு நன்றி கூறி தொழுகையால் நம் நாளை ஆரம்பிக்கிறோம். ஈத் முபாரக் என்று சிரிப்புடன் வாழ்த்துகிறோம். ஆனால் எல்லோரும் அந்த ஒளியில் நடக்கவில்லை. சிலர் இந்த புனித நாளையே கரைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். போதைப் பொருட்கள் அது ஒரு சாதாரண பழக்கமல்ல. அது மெதுவாக நம்மை விழுங்கும் ஒரு இருள். முதலில் அது மகிழ்ச்சியாக தோன்றும், பின்னர் அது பழக்கமாக மாறும், அதன் பின் அது அடிமையாக்கும். ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தையே சிதைக்கும், ஒரு சமுதாயத்தையே இருளில் தள்ளும். குர்ஆன் எச்சரிக்கிறது, ஷைத்தான் மதுபானம் மற்றும் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்குள் பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்த விரும்புகிறான். மேலும் அல்லாவை நினைவுகூர்வதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுக்க விரும்புகிறான். ஆகவே நீங்கள் இவற்றை விட்டு விலக மாட்டீர்களா? சூரா அல் மாயிதா 5:91. இது ஒரு எச்சரிக்கை, ஒரு நினைவூட்டல், ஒரு அழைப்பு. இஸ்லாம் நமக்கு ஒளியின் பாதையை காட்டுகிறது. போதை அது இருளின் வழி. நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்கிறீர்கள்? இந்த பெருநாளில் நம் வாழ்க்கையை காப்பாற்றுவோம், நம் குடும்பத்தை பாதுகாப்போம், நம் சமுதாயத்தை சுத்தமாக வைத்திருப்போம். இல்லையெனில் இன்று கொண்டாடும் மகிழ்ச்சி நாளை வருந்தும் நினைவாக மாறலாம். ஈத் முபாரக்.